வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பாருங்க, இந்த ஃபங்க்ஷனோட ஒரு குட்டி அப்ளிகேஷன். ஆனால் குட்டி அப்ளிகேஷன் எங்கன்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இது ஒரு சப்ஜெக்ட், கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? கிரிப்டாஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? கிரிப்டாஸ் அப்படின்னா சீக்ரெட்னு அர்த்தம். கிரிப்டாஸ்னா ரகசியம். கிராஃபைன் அப்படின்னா எழுத்து, எழுதுறது. கிராஃபைன் அப்படின்னா டு ரைட்னு அர்த்தம். இதெல்லாம் கிரீக்ல இருந்து வருது, கிரேக்கர்ல இருந்து வருது. இங்கிலீஷ்ல எல்லா வார்த்தையும் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். கிரிப்டாஸ் சீக்ரெட், கிராஃபைன்னா ரைட். அப்ப சீக்ரெட்டா எழுதுறது அப்படின்னா என்ன? சீக்ரெட்டா எழுதுறதுன்னா, இப்போ ஒரு நாடு ராணுவ தகவல்கள்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி அனுப்ப மாட்டாங்க, சீக்ரெட்டா தான் பரிமாறிப்பாங்க. முக்கியமான தகவல் கம்பெனியில், ஒரு கம்பெனியில் முக்கியமான தகவல் எல்லாருக்கும் தெரியற மாதிரிலாம் ரகசியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீக்ரெட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அந்த ரகசியத்தை வேற யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால சீக்ரெட்டா, அதுக்கு பேர் என்ன, அந்த சீக்ரெட்டா எழுதுறதுக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன். அப்புறம் அந்த சீக்ரெட்டை பிரேக் பண்றதுக்கு பேரு டீக்ரிப்ஷன் அப்படின்னு டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கூட பார்த்துருப்பீங்க, மொபைல் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிருப்பீங்க. ஓடிபி அனுப்புறாங்க தெரியுங்களா? அந்த ஓடிபி வரதெல்லாம் இது படி தான் வருது. உங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகி வரதெல்லாம் எதனால வருது? இதனால தான் வருது. கம்ப்ளீட்டா மேத்தமெட்டிக்ஸ்னால தான் வரும். மேத்தமெட்டிக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒன்று சேர்ந்தா இந்த சப்ஜெக்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கிரிப்டாசி இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா. இங்க பாருங்க, நான் இங்க ஏதோ எழுதியிருக்கேன். உங்களால இதை முதல்ல இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கேன், ஆனால் படிக்கவே முடியாது. ஏன்னா நான் சீக்ரெட்டா எழுதிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், என்கிரிப்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? என்கிரிப்ட் பண்ணிட்டேன். என்கிரிப்ட் பண்ணிட்டேன். சீக்ரெட்டா எழுதிட்டேன் அந்த இடத்துல. இப்போ இந்த சீக்ரெட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வச்சுக்கோங்களேன். சீக்ரெட்டா எழுதிட்டல, அந்த எழுதுன ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, ஈஸியா படிச்சிருவீங்க. நான் என்ன பண்றேன், உங்களை தான் கூப்பிடுறேன், நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். அது எப்படி என்கிரிப்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபங்க்ஷன் வச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நீங்க அப்புறம் தான் அடுத்த இதுல படிப்பீங்க, சீக்வென்சஸ்ல. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாடுலார் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க படிப்பீங்க. அதை நம்ம பார்ப்போம், கட்டாயமா பார்ப்போம். அரித்மெட்டிக் அப்படின்னு பார்ப்போம். அது என்ன மாடுலார் அரித்மெட்டிக்லாம் அப்புறம் வருவாங்க. பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், f of x ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு மெஷினா பாருங்க. x ன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், ஷிஃப்ட் பண்ணிடும். ரைட்ல 3 யூனிட் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு 3 லெட்டர் ஷிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிடும் நமக்கு. எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, மேலே எழுதிருக்கல ABCD பாருங்க, மேலே ABCD EFGH அதனால ஆக்சுவலா எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி ABCD அப்படி லைனா எழுதிட்டேன். மேலே இருக்கு ஆக்சுவலா எழுதப்பட்டது. கீழே எழுதிருக்கு ABCD என்ன தெரியுமா? கீழே ABCD தான் எழுதிருக்கேன். ஆனா என்ன பண்ணிருக்கேன்னா, ஏவோட இடத்துல வேணும்னு என்ன பண்ணிட்டேன்னா, ஏல இருந்து 3 லெட்டர் தள்ளிடுங்க. 1 2 3. யாருக்கா ஏ விட்டுட்டு ஏக்கு அடுத்து யாரு? 1 2 3. ஏக்கு நேரா டி எழுதிடுங்க. இப்போ பிக்கு என்ன பண்ணுங்க, 1 2 3 இது எழுதிடுங்க. சிக்கு என்ன பண்ணுங்க, 1 2 3. 3 லெட்டர் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். இப்போ டிக்கு என்ன பண்ணலாம், 1 2 3 இது எழுதிடுங்க. ஈக்கு என்ன பண்ணலாம், 1 2 3 இது எழுதிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அப்படியே எழுதிட்டே வரோம். சரியா? இப்போ டபிள்யூக்கு என்ன பண்ணலாம், 1 2 3 Z எழுதிட்டா. அப்போ எக்ஸ்க்கு என்ன பண்ணணும், 1 2 ஏக்கு வந்துடணும் திருப்பி. அப்போ டபிள்யூக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஏ போட்டுருவோம். ஒய்க்கு என்ன பண்ணுவோம், ஒய் அப்படியே வச்சுட்டு 1 2 3. அப்போ ஒய்க்கு என்ன பண்ணுவோம், பி போடுவோம். Z என்ன பண்ணுவோம், 1 2 3. அப்ப சி போடுவோம். புரியுதுங்களா? அதுதான் அது ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட் கூட போட்டுக்கலாம். ரைட் ஷிஃப்ட் பை 3 லெட்டர்ஸ் சர்க்குலரா. இப்போ பாருங்க, இது சர்க்குலரா நடந்துட்டே இருக்கும். இதுதான் உங்க புக்ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இங்க A, இங்க இங்க D, இங்க B, இங்க E, இப்படி சர்க்கிள்ல போட்டுட்டாங்க. அதை தான் நம்ம இங்க எழுதிட்டோம், ஃபங்க்ஷனா எழுதிட்டோம். ஓகேவா? இந்த புக்ல உங்க புக்ல இப்படி தான் போட்டுருக்காங்க.
நீங்க இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் இந்த கிரிப்டிக்கா எழுதிருக்கேன்ல, உங்களுக்கு அந்த சீக்ரெட் சொல்லிடுறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், 3 லெட்டர் தள்ளி தள்ளி எழுதிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ரிவர்ஸ்ல மேட்ச் பண்ணுங்க. Z-க்கு நேரா இருக்கிற மேல இருக்க ஆக்சுவலா இருக்க லெட்டர் எடுத்துக்கணும். Z-க்கு மேல இருக்கிறது என்னது, நம்ம மேல இப்ப சீக்ரெட்டா எழுதுறதா இருந்தா மேல இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறது எழுதணும் சீக்ரெட். சரியா? நான் சீக்ரெட்டா இருந்தப்ப மேல இருக்கிறது கீழே எழுதணும். இப்போ சீக்ரெட்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிற லெட்டர்ஸ்க்கெல்லாம் மேல இருக்கிற லெட்டர் எழுதணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க பாருங்க, எதையா சீக்ரெட்டா எழுதணும்னா மேல இருந்து கீழே எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல பாய்ஸ் இருக்கா, இங்கிலீஷ்ல பாய்ஸ் இருக்கா, இத சீக்ரெட்டா எழுதுவோமா இந்த மெத்தட் படி? B க்கு நேரா யார் இருக்கா, E. அப்ப இங்க என்ன போடுங்க, அத E போட்டுருங்க. O க்கு நேரா யார் இருக்கா, R போட்டுருங்க. Y க்கு நேரா யார் இருக்கா, B போட்டுருங்க. S க்கு நேரா யார் இருக்கா, B போட்டுருங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றையும் 3 லெட்டர் தள்ளி தள்ளி எழுதிருக்கோம். இப்போ பாய்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் சீக்ரெட்டா, ERBV. அப்ப இது என்னது, பாய்ஸ் இப்படி எழுதிட்டோம். கரெக்ட்டா? இப்போ இப்படி இருக்க இங்கிலீஷ்ல இருக்க பாய்ஸ் நம்ம சீக்ரெட்டா இப்படி எழுதிட்டோம். இப்போ எனக்கு சீக்ரெட்டா எழுதுனத நான் பாய்ஸா மாத்தணும்னா அப்ப E க்கு என்ன போடணும், அப்ப ரிவர்ஸ் பார்க்கணும். E க்கு என்ன போடணும், நானு பாருங்க, E க்கு என்ன போடணும், B போடணும். அப்ப இது நான் என்ன பண்ணனும், B போடணும். இப்போ ரிவர்ஸ் E க்கு B போடணும், R க்கு O போடணும், O போடணும். அப்புறம் B க்கு Y போடணும். அடுத்து B க்கு S போடணும். பாய்ஸ் வந்துச்சா? இப்போ அதே மாதிரி இத வந்து இப்போ பாருங்க, இது என்கிரிப்ட் பண்ணேன். இப்போ நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா, டீக்ரிப்ட் பண்றோம். என்ன பண்றோம், டீக்ரிப்ட், சீக்ரெட்டை உடைக்கிறோம். இப்போ டீக்ரிப்ட் பண்றோம். இது என்கோடிங் டீகோடிங் எப்படி வேணா வச்சுக்கலாம். என்கோடிங் டீகோடிங், என்கிரிப்ட்டும் சொல்லலாம், என்கோடிங். இது என்கோடிங் பண்றோம். இது என்கோடிங், இது என்னது இப்போ நம்ம பண்ற போறது டீகோடிங். அப்படியே பண்ணலாம். இப்போ Z க்கு என்ன போடலாம், நானு நம்ம Z க்கு ரிவர்ஸ் எழுதலாம். Z க்கு என்ன போடலாம், நானு W. ஏன்னா டீகோட்ல பண்றோம், W போடுங்க. H க்கு என்ன போடலாம், H க்கு என்ன போடலாம், E போடலாம். O க்கு என்ன போடலாம் பாருங்க, O க்கு பதில் L போடலாம் ரிவர்ஸ்ல. ஏன்னா நான் சீக்ரெட்டா எழுதிட்டேன், என்கோட் பண்ணிட்டேன். அத இப்ப நம்ம என்ன பண்றோம், சீக்ரெட்டை பிரேக் பண்றோம், பிரேக்கிங் தி சீக்ரெட். அதுக்கு பேர் என்னது, டீகோடிங் ஆர் டீக்ரிப்டிங், எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ F க்கு என்ன போடணும், இங்க F பார்த்து F க்கு என்ன போடணும், C போடலாம். F க்கு C. R க்கு என்ன போடணும், O. P க்கு என்ன போடணும் பாருங்க, M. H க்கு என்ன போடணும், E. அப்ப நான் எழுதினது என்னதுங்க, வெல்கம் பாய்ஸ், யூ ஆர் வெல்கம் டு தி கிளாஸ் அப்படிங்கறதை எழுதிங்க, வெல்கம் பாய்ஸ். இது சீக்ரெட்டா எழுதப்பட்ட மெசேஜ். இது சீக்ரெட்டை பிரேக் பண்றது எதை வச்சு, இந்த ஃபங்க்ஷன் கீ வச்சு தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், A ல இருந்து 1 2 3 லெட்டர் தள்ளிக்கிட்டேன் இல்லையா, 1 2 3 லெட்டர் தள்ளிக்கிட்டேன் இல்லையா. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, 3 லெட்டர்ல உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர் தள்ளணுமோ தள்ளிக்கலாம். அதெல்லாம் உங்க 5 தள்ளிக்கலாம், 7 தள்ளிக்கலாம், 4 தள்ளிக்கலாம், அதெல்லாம் உங்க சாய்ஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு சீக்ரெட்டா இது பண்றதுக்கு. அத படிக்கிறது தான் என்னது, அத படிக்கிறது தான் என்னது, கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி இது எப்ப தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு, மாடர்ன் கிரிப்டோகிராஃபி ஜூலியஸ் சீசர் அவர் காலத்துல தான். இவரு ரோம்ல இருந்த ஒரு ஃபேமஸ் கிங், ஓகேவா, அவரோட காலத்துல. ஆனா இவருக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, சீக்ரெட் ரைட்டிங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க. கரந்தை எழுத்துக்கள். கரந்தை எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதனோட அட்வான்ஸ்டு வெர்ஷனும் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஸ்டிகானோகிராஃபி. அதாவது படத்துல ரகசிய தகவல் அனுப்புவாங்க. இப்போ நம்ம வந்து இது பாத்தீங்கன்னா வச்சுக்கலாமே, அது என்னது, நீங்க இது பாத்தீங்கன்னா விளம்பரத்துலாம் பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த இத அது என்னது ஏதோ படம் போட்டுருவாங்க. அது என்ன படம்? what do we call that? QR கோட் சொல்லுவாங்கல்ல. QR கோட ஸ்கேன் பண்ணா அதுல இருக்க மெசேஜ் தெரியும்ல. அந்த மாதிரி நீங்க என்கிரிப்ட் பண்றதால அதுக்கு பேர் என்னது? ஸ்டிகானோகிராஃபி. அதுக்கு பேர் என்னது? ஸ்டிகானோகிராஃபி. அது அங்கேயே நமக்கு என்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அதுவும் மாடுலர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு நிறைய தேவைப்படும். அது நீங்க படிக்க தான் போறீங்க. மேல மேல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிக்கலாம். இந்த ஸ்டிகானோகிராஃபியை நம்ம பாண்டியர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள்ல பொதுவா தமிழ் மன்னர்கள் எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க. குறிப்பா பாண்டியர்கள் வந்து இந்த எழுத்து முறையை வச்சிருந்தாங்க. எது ரகசியமா தகவல்களை பரிமாறிக்கொள்வது, கலந்த எழுத்துக்கள் முறையை அவங்க கை தேர்ந்தவர்களா இருந்திருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் எப்படின்னா ரைட் ஷிஃப்ட் பை 3 letters. இந்த 3 letters முத பண்ணது வந்து ஜூலியஸ் சீசர். அதனால தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவங்க சர்க்கிள் எழுதிட்டாங்கல்ல, 3 லெட்டர் தான் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சீசர் சர்க்கிள்னு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு பேரு, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் சீசர் சைஃபர்னு பேர். அது என்னது? இது என்னது? சீசர்ஸ் சைஃபர். சைஃபர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ரகசிய சங்கேதமா மாத்துறது, ரகசிய குறியீடா மாத்துறது. அப்ப சீசர் தான் முத பண்ணார். என்ன பண்ணார்? ரகசியமா குறியீடு இந்த மாதிரி பண்ணார். ஏபிசி, ஏக்கு பதில் அவர் என்ன போட்டுவாரு? ஏ போடுற இடத்துல டி போட்டு வருவாரு, பி போடுற இடத்துல இ போட்டுவாரு, 3 லெட்டர் ஷிஃப்ட் பண்ணி போட்டுவாரு. அதனால அது பேர் சீசர் சைஃபர். சரியா? சோ ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, என்ன அப்ளிகேஷனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லா இ-காமர்ஸும் இந்த இதுல தான் நடக்கும். நீங்க அமேசான்ல, அது ஃபிளிப்கார்ட், அது ஏதாவது வாங்குறீங்க ஆன்லைன்லனா ஓடிபி ஜெனரேட் ஆகுது, பேங்க் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் சேஃபா நடக்குது ஓரளவுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிரிப்டோகிராஃபினால தான் நடக்குது. அதுக்கு முக்கிய காரணம் 2. ஒன்று மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்று என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரெண்டும் சேர்ந்தா இது நடக்க முடியும், இல்லைன்னா நடக்காது. ஓகேவா? இது ஒரு அப்ளிகேஷன். ஓகே.